10 வயசு படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்டோட அம்மா, அப்பா வந்து ஒரு விலை உயர்ந்த கார்ல வராங்க. அந்த கார பார்த்த உடனே அந்த 10 வயசு சிறுவனுக்கு ஒரு ஏக்கம் வருது. "நம்பலாம் எப்படா இந்த மாரி கார் வாங்க போறோம்?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் வருது. அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு விலை உயர்ந்த கார்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடம்பரமான வீடு இருக்கு. எல்லாருமே அவங்கள வணங்குறாங்க. இதெல்லாம் பார்க்கக்குள்ள வந்து அவனுக்கு வந்து, "இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா வாழ்க்கையில?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் வர ஆரம்பிக்குது. அவனுக்கு ஒரு 40 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சின்ன வயசுல ஏக்கப்பட்டானோ, அது அத்தனையும் கிடைக்குது. விலை உயர்ந்த காரு, ஆடம்பரமான வீடு, எல்லாருமே அவன வணங்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கான். அப்ப அவன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்றேன். அவன் அன்னைக்கு சின்ன வயசுல ஆசைப்பட்ட அத்தனையுமே அவனுக்கு கிடைச்சது. ஆனா வந்து அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்டின்னா, "நான் சின்ன வயசுல நைட்டு படுத்தேன் அப்டின்னா ரொம்ப சந்தோஷமா தூங்குவேன். ஆனா இன்னைக்கு அந்த தூக்கங்கிறது எனக்கு வந்து கிடைக்காம போயிருச்சு" அப்டின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் சொல்றான். இப்ப வெற்றியாளர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்டின்னா, இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் கிட்ட இல்லாததா இருக்கு. அவங்க உங்கள பார்த்து ஏக்கம் அடைஞ்சுகிட்டு தான் இருக்காங்க. வெற்றியாளர்கள் பலரும் தங்க கிட்ட என்ன இருக்கோ அத வச்சு சந்தோஷம் அடைஞ்சுகிட்டு, அத வச்சு முன்னேறி முயற்சி பண்ணதால மட்டும் தான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையிலயும் வெற்றியாளர்களாவும் இருக்காங்க. அதனால உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்க சந்தோஷம் அடைஞ்சீங்க அப்டின்னா, அதுதான் உங்களுக்கு வெற்றிய தரும் அப்டின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு, அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி.